மக்களுடைய வரி பணத்தையும் அரசு அதிகாரிகளையும் பயன்படுத்தி ஒரு கட்சி தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த கட்சி தெரியுமா? அது நம்மளுடைய திராவிட மாடல் திமுக தான். இப்போ 2 கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு. ஒன்று வந்து ஓரணியில் தமிழ்நாடு, இன்னொன்று உங்களுடன் ஸ்டாலின். ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது திமுகவுடைய ஒரு தேர்தல் பரப்புரை. உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுடைய ஒரு செயல் திட்டம். இந்த 2 கேம்பெயினுடைய பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதில் எது தமிழ்நாடு அரசுடையது, எது திமுக கட்சியுடைய கேம்பெயின்னு தெரியாத அளவுக்கு மக்களை ஏமாத்துற அளவுக்கு அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற கேம்பெயின் மூலமா வீடு வீடாக சென்று திமுக ரவுடிசம் பண்ணி ஓடிபிக்களை வாங்கி எப்படி வந்து ஆள் சேர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேம். எக்ஸிஸ்டிங்காகவே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு லோக்கல் பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ ஒரு கிராம சபை கூட்டங்களில் நம்மளுடைய மக்கள் வந்து அவங்களோட குறைகளை கிராம சபை நிர்வாகிகள்கிட்டையும் கிராம சபை தலைவர்கள்ட்டையும் அதை கொடுக்குறாங்க. இதை ஒரு மாதத்துக்குள்ள அவங்க வந்து தீர்த்து அவங்களுக்கான முடிவுகளை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சட்டம். கிராம சபை கூட்டங்களில் முடிவு பெறாத விஷயங்கள் அடுத்தது நீங்கள் வந்து வில்லேஜ் பஞ்சாயத் ஹெட்டை போய் நீங்கள் அணுகலாம். அப்படியும் முடிவு பெறாத விஷயங்களை நீங்கள் பிடிஓ கிட்ட போய் நீங்கள் வந்து முறையிடலாம், மனுக்களாக கொடுக்கலாம். அங்கேயும் உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் கிட்ட எவ்ரி மண்டே மனு நீதி நாளில் போய் நம்மளுடைய மனுக்களை நம்ம கொடுத்து நம்மளுக்கான தீர்வுகளை வந்து நம்ம வந்து பண்ணலாம். இந்த சிஸ்டம் தான் வந்து ஒரு லோக்கல் பாடியோடைய உள்ளாட்சித்துறையுடைய ஒரு கவர்னிங் சிஸ்டம். ஆனால் இதை எதையுமே செயல்படுத்த விடாமல் உங்களுடன் ஸ்டாலின்கிற ஒரு திட்டத்தை திணிச்சு அங்கே மனுக்களை வாங்கி கொண்டு வர்றது வந்து ஒரு ஸ்கேம் இல்லையா? இப்போ நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின்கிற திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? கிராம சபை கூட்டங்கள்லாம் வந்து செயலிழந்து போயிடுச்சா? இல்லை மனுநீதி நாளுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாதா? அரசு இயந்திரங்களும் அரசு துறையில் இருக்கிற அலுவலர்களுக்குமே வந்து எந்த பவருமே கிடையாதா? என்ன சொல்ல வர்றீங்க மக்களுக்கு? இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது ஒரு வெத்து விளம்பரம் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கலாமா? நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊர் ஊராக போய் புகார் பெட்டின்னு வச்சுட்டு மனுக்களை வாங்குறதும், இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின்கிற இடத்துல நீங்கள் வந்து ஷெட்டு போட்டு எங்கள்கிட்ட வந்து நீங்கள் மனுக்களை தாங்க அப்படின்னு கேட்குறதும் கிட்டத்தட்ட ஒன்று அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கலாமா? அப்போ புகார் பெட்டியில் விழுந்த மனுக்கள் எங்கே போச்சுதோ அதே மாதிரி தான் இந்த மனுக்களும் போகும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். ஆல்ரெடி உள்ளாட்சித்துறை அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ அந்த சிஸ்டமில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை பார்த்து அதை கண்டறிஞ்சு அதை சரி செய்கிறதை விட்டுட்டு இப்போ தேர்தல் வர்றதுக்கு 10 மாதம் இருக்கிற இடத்துல உங்களில் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டத்தை முன் வச்சு உங்களை முன்னிறுத்தி விளம்பரப்படுத்தி மக்கள் வரி பணத்தையும் அரசு துறையையும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்?